வணக்கங்க. கொங்கு நாட்டு சமையல் மூலயமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. பாருங்கள், வர பனி, மூடு பனி, பனி பெய்யுதுன்னு நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறோம். இந்த சேவல், கோழி இதெல்லாம் பாருங்கள், பனியை பார்க்குதா, வர பனின்னு பார்க்குதா, குளிர்னு பார்க்குதாங்க. கூம்புலேருந்து இறக்கி விட்டு 10-15 நாள் ஆன குஞ்சுகளை 7-8 உருப்படியை கூட்டிக்கிட்டு இது இற தேடி பார்த்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். அது எந்த சொட்டரையும் குள்ளாவையும் போட்டுட்டு இற தேடுதுன்னு பாருங்க. தாய் இருக்கிற தைரியத்தில் குஞ்சுகள்லாம் அங்கங்கே பரவி போய் இறை பொறுக்கிட்டு இருக்குதுங்க. கோழி பாருங்க, அதுகளுக்கு காலில் பறைச்சி இறை இருக்கிறத காட்டுது. தீனை காட்டி அதுகளுக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரி காட்டுது பாருங்கள். கொஞ்சம் ஓடி போய் அதை பறித்து காட்டுறத கரையானோ, எறும்போ, பூச்சியோ, புழுவோ அது திங்குது. அதுக்கப்புறமா தான் அந்த கோழியே வந்து அதுக்கு தேவையான உணவை அது திங்குது பாருங்கள். இதே கோழி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் குஞ்சுகளை கொத்தி முடுக்கி விட்ருங்க பாருங்கள். அலாட் ஆகுது. அதுக்கு ஏதோ ஒரு அசம்பல் தெரிஞ்சிருக்குது. ஒரு குஞ்சுகளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு தாகுது பாருங்கள். இப்போ இந்த தீனி காட்டிட்டு இது பொறுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஆக்காட்டி குருவி வந்து ஒன்று உள்ளே வருதுங்க. இந்த குருவி வந்து நாங்கள் ஆக்காட்டி குருவி, அந்த குருவியும் பாவம் அதனோட இற தேடி தான் அது போகுதுங்க. ஆனால் அலாட் ஆனது முடுக்கி விடுது பாருங்கள். கொத்தி முடுக்கி விட்டு அந்த குருவி பறந்தே ஓடி போச்சுங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சுகளை கூட்டிகிட்டு போகுது. இதே வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா குஞ்சுகளை பிரித்து முடுக்கி விட்டுருங்க. இது வந்து அப்புறம் இது பாருங்கள், வளர்ந்து பெருசாகிடுச்சு. இனி அது தாயினோட துணை தேவையில்லை, தானாக